ஹாய், இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல இன்ட்ரெஸ்டிங்கான 3 வெபினார்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். At 10 a.m. How Indian Equity Looks Right Now. At 11 a.m. India's Electronic Manufacturing A Sectoral Overview. And at 12 p.m. Are your finances geared up for the new year? இந்த வெபினார்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதிக சம்பளம் வாங்குறவங்க தான் 1 கோடியை சேர்க்க முடியுமா? சம்பள உயர்வு கணிசமா இருந்தா மட்டும்தான் சேமிப்பை வேகமா உயர்த்த முடியுமா? நீங்க சொல்ற கணக்கு எல்லாமே அந்த மாதிரி சேலரி growth உள்ளவங்களுக்கு தான் சூட்டபிளா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் சேமிக்கக்கூடியவங்க கூட 1 crore ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க. நிச்சயமா 10,000 சேமிக்கிறவங்க கூட இன்றைய அளவில் 10,000 தான் சேமிக்க முடியும்னு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும், அடைய விரும்பணும். இதுதான் குட் நியூஸ். இந்த குட் நியூஸுக்கு வெறும் சேமிப்பு மட்டும் பத்தாதுங்கிறத இங்க நான் தெளிவுபடுத்துறேன். அந்த சேமிப்பு நமக்கு ஒரு ரீசனபிள் ரிட்டர்னை கொடுக்கணும். அந்த ரீசனபிள் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஆவரேஜாக நிஃப்டி கொடுத்த 12%. அதுதான் நான் எடுத்துக்க போறேன். 12% இருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் டெஃபினட்டாக அதோட ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அந்த அளவு தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிறவங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்க அல்லது ரொம்ப சேஃப் ஜாபில் இருக்கிறவங்க, அவங்க வேணால் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 10,000 ரூபாய் சேமிப்பு முதலீடாக மியூச்சுவல் ஃபண்டில் வரணும். அதுலேயும் நல்ல சேஃபான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். 12% ஏர்ன் பண்ண நாம் ஆசைப்படணும். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் அல்லது வேறு ஏதோ ஒரு இன்சென்டிவ் அல்லது நம்ம ரெகுலர் லைஃப்லேயே சேமித்த இன்னும் உபரி பணம், கொஞ்சம் சொச்ச பணம் சேவ் பண்ணுறோம்ல மாதம் மாதம், இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 மாதம் அளவுக்கு பணத்தை நம்ம எக்ஸ்ட்ராவாக வருஷம் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ 10,000 per month, 1,20,000 நம்ம எஸ்ஐபியில் போடுறோம்னா இன்னொரு 20,000 ரூபாயை நம்ம வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஜேர்னியில் ஆரம்ப புள்ளி என்ன? 10,000 ரூபாய் எஸ்ஐபி, 2 தவணைகள், அதாவது 20,000 ரூபாய் லம்சம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணோம். இதான் ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சம்பளம் அதே இடத்துல இருக்காது இல்லையா? நம்ம சம்பளம் உயர வேண்டும். நம்ம சம்பளம் நமக்கு வளர்ற விதம் நம்ம எஸ்ஐபியை வருஷம் 10% உயர்த்தணும். அட்லீஸ்ட் அந்த அளவாவது நம்மளுடைய சம்பள வளர்ச்சி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் நம்ம 10,000 எஸ்ஐபி, 20,000 ரூபாய் லம்சம் பண்ணோம். அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம பண்ண போகிற தொகை 11,000 ரூபாய் எஸ்ஐபி, 22,000 ரூபாய் லம்சம். இப்படியே நம்ம வருஷம் நம்ம எஸ்ஐபியை 10% உயர்த்தணும். எஸ்ஐபி தவணை எவ்வளவோ 2 மாத தவணைகளை லம்சமாக பண்ணணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு 12% ரிட்டர்னை கொடுக்கணும். அதுதான் நிஃப்டி கொடுத்த லாங் டேர்ம் ரிட்டர்ன். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன். இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா 15 ஆண்டுகளில் நம்ம சம்பளத்திலே வளர்ந்துருப்போம், சேமிப்பையும் வளர்த்திருப்போம், சிப்பும் உயர்ந்திருக்கும், 2 மாத தவணைகளை வருஷம் நம்ம போட்டிருப்போம். பட் இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கு 1 கோடி அப்படின்றத அடைய செஞ்சுருக்கோம். ஸோ 1 கோடி ரூபாய் என்பது வேகமான சம்பள வளர்ச்சி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. யார் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்களோ, யாருக்கு இன்க்ரிமெண்ட் 25,000 50,000 இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இல்லை 1 கோடி. 1 கோடி என்பது எல்லோருக்குமான இலக்கு. ஆனால் சம்பளம் மிதமாக இருந்து அதில் 10,000 தான் சேமிக்க முடியும்னு இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சம்பளத்தையும் எப்படி வளரச் செய்வது என்று சிந்திக்க வேண்டும். அந்த வளர்ச்சியிலையும் நம்ம வாழ்க்கையை கரெக்டாக அடக்கமாக ரன் பண்ண புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் 2 தவணைகளை எக்ஸ்ட்ரா சேமிப்பு மூலமாக உருவாக்கி அதை திருப்பி ஒரு டாப்அப்பாக லம்சமாக போடணும். இதை ஒரு பிளே புக்காக ஆக்கி வருஷம் நம்ம தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த ஒரு ஸ்டாப்பேஜும் இல்லாமல்
தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அனைவரும் அடையலாம். இதுக்கு M2W எப்படி உதவுங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். முதலீட்டு தேர்வுகள் எல்லா நேரத்திலையும் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் உங்களை வைத்திருக்கும். நிறைய பேர் லாஸ்ட் 1 இயரில் செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் தப்பாயிடுச்சு. பேசிக்காக நம்ம செலக்ட் பண்ண போகிற ஃபண்ட்ஸில் தவறில்லாமல் முதலீடு செய்தால் மட்டும்தான் நம்மால் அடைய வேண்டிய இடத்தை உரிய நேரத்தில் அடைய முடியும். ஒரு ஃபண்டில் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நமக்கு பிரச்சனை வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பேர் 2-3 ஃபண்டில் தப்பு பண்ணியிருக்காங்க. நான் போர்ட்ஃபோலியோஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வரக்கூடிய ஒரே வருத்தம் இதுதான். இதை போய் வாங்கிட்டாங்களே, இதை வாங்காமல் இருந்திருக்கலாமே, இதை மாற்றினா பெட்டராக இருக்குமே. இதுதான் என் மைண்டில் தொடர்ந்து வரக்கூடிய கவலைகள். இந்த கவலைகளை தான் நம்ம M2W சால்வ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னாக்கா, தவறில்லாத தேர்வுகள், உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிளான ப்ராடக்ட்ஸ், அதை சரியான இடத்துல தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மாதம் முடிந்தவரை உபரி பணத்தை சேமித்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு லம்சம் கால் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த லம்சம் காலுக்கு நீங்கள் எஸ்ன்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களோட ஒரு உரையாடலை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுது, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எந்த குழப்பமும் இல்லாமல் தைரியமாக உங்ககிட்ட இருக்கிற பணம் குறைவாக இருந்தாலும் அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண M2W தொடர்ந்து உங்களுக்கு உதவுகிறது. உங்களோடு M2W இலக்கு 1 கோடியை நோக்கி பயணிக்கிறது. உங்களை ஒவ்வொரு மைல்கல்லாக வெல்லச் செய்து இறுதியில் 1 கோடி என்ற இலக்கை அடைய செய்கிறது. இந்த பயணம் நம் பயணம், இணைந்து நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணம். இதில் வெற்றி உங்களது வெற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் இருப்போம். அதுதான் M2W ப்ராமிஸ். ஸோ இந்த 1 கோடி என்ற இலக்கு எல்லோருக்குமானது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். 10,000 ரூபாய் சேமிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து நீங்களும் வளர்வீர்கள், உங்கள் முதலீடுகளும் வளரும். 1 கோடி உங்கள் அருகில் வரும். இணைந்து 1 கோடியை நோக்கி பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.